அண்ணா கொண்டு வந்த கொள்கைக்கு எதிராக பிஜேபி எல்லாம் செய்யும் பொழுது இவங்க வேடிக்கை தானே பாக்குறாங்க. நீங்க சொல்ற அடிப்படையில் பார்த்தா திமுகவே நிறைய பாஜக ஆதரிச்சிருக்குல்ல, விஷயங்களை நிறைய சொன்னீங்கன்னா நானுமே தெரிஞ்சுப்பேன். பாஜகவோட ஆதரவுல ஆட்சி அமைச்சிருக்காங்கல்ல தேசிய அளவுல. அப்ப எதுக்காக திமுக அண்ணாவின் கொள்கைக்கு மாறான எதற்காக அப்படிங்கிற விளக்கத்தை பலமுறை சொல்லிடுச்சு. எதற்காகன்னு அந்த கட்சி பலமுறை அதிமுகவும் இன்னொரு நாள் விளக்கம் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அண்ணாவினுடைய கொள்கை மாநில சுயாட்சி தான், அதிமுக செய்யல. திமுக என்ன செஞ்சது? சனாதனத்தை ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு சமமா கூட உட்கார வைக்காம நிக்க வச்சு பேசுறது சனாதனம் ஒழிக்கிறோம். யாராக இருந்தாலும் தவறு செய்யுது. தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் மேலேயே இந்த விமர்சனங்கள் வந்துச்சு. திமுக அமைச்சர்கள் தங்களை திருத்திக் கொள்ளணும். அப்போ கேள்வி வந்துடுது இல்ல, காலங்காலமா நான் இப்படிதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன், நான் அப்படிதான் செய்யறேன்ற நபர்களை எதிர்த்து அது தப்புன்னு சொல்ற அந்த புரிதல் கொண்டவங்க அதே விஷயத்தை செய்யும் பொழுது இப்போ இதுல யார் சரின்ற ஒரு கேள்வியை சமூகத்துக்கு நம்ம கொடுத்துடுறோம்ல. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் திராவிட நட்பு கழகத்தின் ஸ்ரீவித்யா. வணக்கம் மேம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி முறிவு ஏற்பட்டிருக்கு. பாஜகவோடு இனி கூட்டணி இல்லைன்னு அதிமுக அறிவிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? அது தேர்தல் நாடகம் அப்படிங்கறதா என்னுடைய பார்வை. அம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லம்மா. பல்வேறு திராவிட இயக்கங்கள் இருக்கு. ஆனா மற்ற திராவிட இயக்கங்கள் அண்ணாவுக்காக அண்ணாமலையை கண்டித்ததை தாண்டி அதிமுக கூட்டணியவே முறிக்கிற அளவுக்கு சென்றிருக்காங்கல்ல. அண்ணாக்காக துடிச்சு அது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்க? வேற எதுக்கு? ஏன் அப்படி லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? லைட்டா தெரியும் நம்ம இருக்கா. இதுக்கு முன்னாடி இந்த அண்ணாவினுடைய கொள்கைக்கு மாற அவங்க எதுவும் பேசும் பொழுது துடிக்கல. அண்ணாவுடைய பேரே இது மாதிரி சொன்னோன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்க நடக்காத ஒரு சம்பவம், அதை போய் சொல்லிட்டாங்கன்னு அவ்வளோ ரோஷம் உடையவர்கள் அதிமுக அப்படிங்கிறதுக்கு நம்புறதுக்கு இல்லை. நம்புறதுக்கு இல்லை. ஆனா மத்த யாருமே கண்டுக்கவே இல்ல. ஐ டோன்ட் கேர். அண்ணாமலை ஒரு பொய் மூட்டை, பொய்யே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிறது தெரியும். இந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க தெரியுங்களா? பிஜேபியோட அதிமுக தானே கூட்டணி வச்சிருக்கு. மத்தவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது கண் துடைப்புக்காக ஐயோ அண்ணாவே சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக ஒரு நடிப்பா அறிக்கை கூட வரல. யாரா இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். அண்ணா கொண்டு வந்த கொள்கைக்கு எதிராக பிஜேபி எல்லாம் செய்யும் பொழுது இவங்க வேடிக்கை தானே பாக்குறாங்க. நீங்க சொல்ற அடிப்படையில் பார்த்தா திமுகவே நிறைய பாஜக ஆதரிச்சிருக்குல்ல, விஷயங்களை நிறைய சொன்னீங்கன்னா நானுமே தெரிஞ்சு. பாஜகவோட ஆதரவுல ஆட்சி அமைச்சிருக்காங்கல்ல தேசிய அளவுல. அரசு ஊழியர்கள்லாம் ஆர்எஸ்எஸ்ல இணையலாம் அப்படின்றாங்க. கடைசியா என்ன சொல்றாருன்னா, ஆர்எஸ்எஸ் என்பது நமது திராவிட கழகம் போன்றதுதான். இவ்வளவு சப்ப கட்டின முன்னாள் முதல்வர் கருணாநிதி சங்கியா இல்லையா? லவ்னா என்னடா ரூம் போடுறது? ஏன் ஜாதி ராஜா, நீ ஏன் ஜாதி? அப்ப எதுக்கு திமுக அண்ணாவின் கொள்கைக்கு மாறான கட்சியா? எதற்காக அப்படிங்கிற விளக்கத்தை பலமுறை சொல்லியாச்சு. எதற்காகன்னு அந்த கட்சி பலமுறை விளக்கம் சொல்லியாச்சு. இன்னொரு நாள் விளக்கம் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைத்து தமிழ்நாட்டிற்கு என்னெல்லாம் பெற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன் மக்களில் ஒருவராக. அண்ணாவினுடைய கொள்கை மாநில சுயாட்சி தான், அதிமுக செய்யல. திமுக என்ன செஞ்சது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இல்ல, நான் திமுக ஆதரவாளர். நான் நம்புறேன், முழுமையாக நம்புறேன். அவருடைய செயல்பாடுகள் எங்களுக்கான உரிமையை பெற்றுத்தரும் அப்படின்னு நான் இப்போ வரைக்கும் நம்புறேன். அதிமுக அல்லப்பா, திமுகவோட பெட்டரா அதிமுக பண்ணிருக்குன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா பெட்டர் இல்ல. ரெண்டு பேரும் ஒரே ஸ்டாண்ட் தானே, ஒரே கொள்கை தானே. நீ நானும் வேற இல்லடா, ரெண்டு பேரும் திருச்சி சிவா அவர்கள் தொடர்ந்து ஒண்ணு சொல்லிக்கிட்டே வர்றாரு. நாங்க நாடாளுமன்றத்தில் நீட்டுக்கு எதிராக நீட்டில் திருத்தம் கொண்டு வரும் பொழுது அதற்கு ஆதரவாக வாக்களிக்காமல் அதிமுக வெளிநடப்பு பண்ணிடுச்சு. காவிரி தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி அதிமுக எம்பிக்கள் அமளியில ஈடுபடும் போது திமுக கூட சேர்ந்து அமளியில ஈடுபடல இல்ல. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? நீங்க நீட்டுக்கு ஆதரவு காவிரி தண்ணி வேணும்னு அதிமுக அமளி செய்தது, அதற்கு எதிராக திமுக அமளி செய்ததுனால டபுள் ஸ்டாண்ட். கூட நிக்கல. எங்க அமளி செய்வதில் கூட நிக்கலன்னு அழுத்தமா சொல்லுங்க. நீட்டுக்கு எதிரா ஓட்டு போட்டாங்களா? நான் என்ன சொல்றேன், திமுக கொண்டு வந்த மசோதாக்கு எதிரா ஓட்டு போட்டாங்க. செய்தால் என்ன?
ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியும் இதனால உடையும், அங்கிருந்து சில கட்சிகள் இந்த பக்கம் அதிமுகவோட வந்துரும் அப்படின்ற ஒரு பேச்சு ஒண்ணு போகுது. இல்ல அதை பற்றி திமுக தான் யோசிக்கணும். நான் திமுக ஆதரவாளர் தான். சாரு சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு இந்த பாராட்டு விழாலாம் பிடிக்காதுன்னு. அப்புறம் என்ன நீங்க வந்த நான் வந்து திமுகல இருந்து போயிருவாங்களா வந்துருவாங்களா அப்படிங்கிற ஸ்டாண்ட்ல எனக்கு அவசியம் இல்லை. நான் திமுக ஆதரவாளர். திமுகவுடைய எந்த கட்சி கூட்டணி இருக்கோ அந்த கட்சியை ஆதரிக்கும் மனநிலைமையில நான் இருப்பேன். அவ்வளோ. கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கென்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். இன்னொரு பக்கம் ஆளுநர் தன்னுடைய ஆளுநர் மாளிகையில சனாதன உற்சவம் கொண்டாடி இருக்கிறாரு. ஸோ சனாதனத்தை வந்து ஒரு புகழ்ந்து மறுபடியும் பேசியிருக்கிறாரு. அது ஒரு இந்திய பண்பாடு. அந்த பண்பாட்டை அழிக்க நினைக்கிறவங்க தான் இதை இப்படி தப்பா பேசுவாங்க. அவங்கள்ட்ட உஷாரா இருக்கணும்னு எல்லாம் பேசியிருக்காரு. தற்கொலை பேலுடா நீங்களா? ஒருத்தர் 10 பொண்டாட்டியோட வாழணுன்றக்காண்டி தானே எங்க இதுல வந்து ஒருத்தர் ஒரு பொண்டாட்டியோட தான் வாழணும்னு சொல்லுது. இதை உங்களால பொறுத்துக்கிற முடியல. இதை எப்படியே அழிச்சிடணும். அந்த ஈவேரா காலத்துல இருந்து உங்களுக்கு இதே பொழப்பு. உனக்கு சாமி கும்பிட பிடிக்கலன்னா பொத்திட்டு போடா. நீ எதுக்கு வந்து நீ வந்து நான் சனாதனத்தை கிழிக்க போறேன், சனாதனத்தை புடுங்க போறேன்னு வர நீ? இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. சனாதனத்தை ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு சமமா கூட உட்கார வைக்காம நிக்க வச்சு பேசுறது சனாதன ஒழிப்பா? தம்பி, எவ்வளவு நாளா நான் பாத்துட்டு இருக்கேன். யார் சொன்னாலும் அவர் உட்கார மாட்டார். நீ வந்து உட்கார். நீங்க எப்பயாவது உட்கார சொன்னீங்களான்னு கேட்டேன். என்னடா புதுசா வந்து டிராமா பண்ற? ஐயோ போன்னு உட்கார சொன்னாங்கல்ல, உட்காரா. இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்க நினைவு கூற விரும்புகிறேன். யாராக இருந்தாலும் அது தவறு செய்யுது. தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் மேலேயே இந்த விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. திமுக அமைச்சர்கள் தங்களை திருத்திக் கொள்ளணும். அப்போ கேள்வி வந்துடுது இல்ல, சனாதனம் ஒழிக்கப்படணும். அப்படி திமுகவினுடைய அமைச்சர்கள் இதை வந்து தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா திமுகவினுடைய தலைமை அதை கண்டிக்கணும். அவர்களுடைய செயல்பாடுகளை அவங்க மாத்திக்கணும். இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்பதான் சொல்றாங்க சனாதனம் ஒரு நல்ல விஷயம். அதை யார் சொல்றாங்க? சனாதன ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எதெல்லாம் சொல்றாங்களோ, பெண் அடிமைத்தனம்பாங்க, சமத்துவம்பாங்க, சாதி ஒழிப்பும்பாங்க. ஆனா இவங்களே அதோட மொத்த உருவமா இருப்பாங்க. அதெல்லாம் செய்யக்கூடிய நபர்களாகவே இவங்க இருந்துகிட்டு சும்மா பேருக்கு இதை அப்படி சொல்லிட்டு சுத்துவாங்க. சொல்றதுதான் செஞ்சிருவாங்களா? காலங்காலமா நான் இப்படிதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன், நான் அப்படிதான் செய்யறேன்ற நபர்களை எதிர்த்து அது தப்புன்னு சொல்ற அந்த புரிதல் கொண்டவங்க அதே விஷயத்தை செய்யும் பொழுது இப்ப இதுல யார் சரின்ற ஒரு கேள்வியை சமூகத்துக்கு நம்ம கொடுத்துட்றோம்ல. அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? நான் எதுக்கு ஊசி பொண்ணு? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.